ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்ன்ற மாதிரி சொல்லிட்டு திரிறாங்க. சரி, அவங்க 4ஆம் தேதி வரையும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, தப்பு இல்ல. ஸ்டாலின் தாத்தா பயந்துட்டீங்களா? எங்க மாமாவை பார்த்து பயந்துட்டீங்களா? போடுறது யாரு? இந்த மாதிரி குழந்தைகளை ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அந்த தற்குறி தண்ட முண்டங்களை கைது பண்ணி ஜெயில வைக்கணும். குழந்தைகளுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கலாம் சார். இது அரசியல் இல்ல, வெறுப்பு அரசியல். ஏன் அரசாங்கம் 18 வயசுக்கு மேலதான் உனக்கு எல்லா அங்கீகாரம் கொடுக்குது. லைசன்ஸ் அப்பதான் எடுக்க முடியும், கல்யாணம் அப்பதான் பண்ணிக்க முடியும், அப்பதான் ஓட்டு போட முடியும். மானங்கட்ட கேவல பிறவியா மாறி போயிட்டாரு. திமுக பண்ணலன்னு சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண பல தொகுதிகள்ல ஆனா அப்படி சொல்ல சார், இந்த தேர்தல்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சார வாகனத்து மேல ஏத்தி நீங்க கேட்ட கேள்வியுமே இல்லாத குழந்தையை வச்சு மக்களே ஓட்டு போடுங்க திமுகக்கு. நீங்க அனுபவமான நெறியாளர் நான் நினைச்சேன். இவ்வளவு நீங்க விஜய் பேசுற உடனே நீங்க தற்குறியா மாறிட்டீங்களேங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு மாற்றம் எப்படி கொடுக்க முடியும் சார்? ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிட்டேன், ஆனா ரோல் மாடல் ஜெயலலிதான்ற. பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகலாம். பாட்டுல சினிமால அரசியல் நடக்குமா? எம்ஜிஆர் ஆனாரு. யாரா நீ? ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். பல திருப்பு முனைகளுக்கு மத்தியில நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இன்னும் சில நாட்களில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன நிலவரம் இன்னைக்கு இருக்குது அரசியல் வட்டாரத்தில், எந்த கட்சிக்கு முன்னிலை வகிக்கிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, யாருக்கு அந்த நாற்காலி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் கோடாங்கி சார் நம்ம கூட இருக்காரு. பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பரபரப்புக்கும் திருப்பு முனைக்குமே நிறைய விஷயங்களோட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பல தரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இந்த அமைஞ்சது தமிழ்நாட்டில். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி சார் பார்த்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் ஒரு நிச்சயமாக ஒரு பரபரப்பான தேர்தலாக தான் காணப்பட்டுச்சு. ஏன்னா ரசிக மனப்பான்மையில் இருக்கிற ஒரு மக்களுக்கும் வழக்கமாக வாக்கு செலுத்துகிற மக்களுக்குமான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்பட்டுச்சு. ரெண்டாவது எஸ்ஐஆர் ஒரு பெரிய ஒரு ரோல் இந்த தேர்தலில், அவங்களுடைய ரோல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. தேர்தல் கமிஷனுடைய எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஒரு ரோலாக இந்த தேர்தலில் இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வாக்கு சதவீத உயர்வினுடைய நோக்கம். 85.1% வாக்கு உயர்ந்திருக்கு. இது எங்களால் தான் கிளைம் பண்ணுறது விஜய் தரப்பு. தாவேகா தரப்பு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் விஜய் உள்ளே வந்ததுனால தான் வாக்காளர்கள் கூட்டம் கூட்டமாக குவிஞ்சு போட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாறுலேயே, தமிழ்நாடு தேர்தல் கள வரலாறுலேயே 73% தாண்டினதே கிடையாது, 74% தாண்டினதே கிடையாது. இது 85% ஓடிருக்கு, 10% எங்களால் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாங்களே, அது டுபாகூர் கிளைம். அது பொய், அதில் உண்மையே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு வாக்காளர்களில் 2021 அப்போ வைரஸ் காலகட்டம், பாதி பேர் ஓட்டு போடவே வரல. அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 73% வாக்கு பதிவாயிருந்தது சட்டமன்ற தேர்தலில். அதன் பிற்பாடு எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் 92 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு நிறைய பேர் திருப்பி மனு கொடுத்து, திருப்பி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து, நிறைய விஷயங்கள் பண்ண பிறகு ஒரு 20 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்காங்க. அப்புறம் புதிய வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு 15லேருந்து 18 லட்சம் பேர் உள்ளே வருவாங்க. புதிய வாக்காளர்கள் 18 வயசு தாண்டினவங்க புதியவர்கள் உள்ளே வருவாங்க. அது எல்லா தேர்தலையுமே நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான். அப்படி பார்க்க போனாலும் 60லேருந்து 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் உதாரணமாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கெல்லாம் கணக்கு வாத்தியார் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இவங்க சொல்கிற கணக்குலலாம் எனக்கு நிறைய முரண் இருக்குது. எப்படின்னா, 10 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க, 10 பேர், நான் சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன், 10 பேர் இல்லை 100 பேர் ஓட்டு போடுறாங்க ஒரு இடத்துல. 100 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல வாக்காளர்கள் 100 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 60 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த சதவீதம் நம்ம என்ன சொல்லுவோம்னா 60% சொல்லுவோம். அதுதானே எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச கணக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதே 100 பேர் வாக்காளர்கள் இடத்துல ஒரு 3 பேர், அதில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஒருத்தர் வீடு மாறிட்டாரு, ஒருத்தருக்கு வேற எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு மாநிலத்துக்கு போயிட்டார், 3 பேர் இருப்பிடம் இல்லை. இவங்க போய் செக் பண்ண போகும்போது, தேர்தல் கமிஷன் போய் செக் பண்ண போகும்போது அங்கே இல்லை. அப்போ 3 பேரை 30 பேரை எடுத்துடுறாங்க. 70 பேர் தான் மொத்தமே இருக்காங்க. வாக்கு போடுகிறவர்கள் 70 பேர் தான். அப்ப 70 பேர்ல வழக்கம் போலவே 60 பேர் வாக்கு போட்டாங்கன்னா சதவீதம் என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட 90%. ஆனா வாக்கு போட்டவங்க அதே ஆட்கள் தான். இதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்க முடியாம வாக்கு சதவீதம் 85 போயிருச்சு, வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க. 6.5 கோடி பேர் இருந்த இடத்துல இப்ப 5.25 கோடி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட
60 லட்சம் 65 லட்சம் பேர் இல்லை. அதனால சதவீதம் சொல்றது பொய். இதை விட நம்ம விளக்கி நம்ம சொல்ல முடியாது இல்லை. இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். அப்ப இவங்க ஏன் ஒரு தியரிய கான்ஸ்பிரசி தியரியை ஏன் உருவாக்குறாங்கன்னு சொன்னா, இவர்களுக்கு அப்படி உருவாக்கி பழகிட்டாங்க. கரூர்ல 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போய் 41 பேரை சாவடிச்சிட்டாங்க. அந்த மரணத்திற்கு யார் காரணம்னா எல்லாருக்கும் தெரியும், பட்டவர்த்தனமா விஜய் தான் காரணம்னு. ஆனா அதை திமுக மீதும் செந்தில் பாலாஜி மீதும் போட்டு அதுல ஒரு புலகாயுதம் அடைஞ்சுக்கிட்டு விஜய் தரப்பு. சார் அப்படி இருந்திருந்தா செந்தில் பாலாஜி கரூர்ல நின்று இருக்கலாமே சார். அவங்க ஏன் சார் கரூர்ல நிக்காம? நியாயமான கேள்வி சார், நியாயமான கேள்விதான் சார், தப்பே இல்லை. உங்களை மாதிரி எல்லாருக்கும் கேள்வி. இப்ப இதற்கு விடை 4ஆம் தேதி பதில் தெரியும். இப்ப நான் இந்த விடையும் சொல்ல விரும்பல. இப்ப அவர் கரூர் விட்டு ஓடி போயிட்டதுனால அந்த 41 மரணத்துக்கு அவர் தான் காரணம். சிபிஐ என்ன வாயில் என்ன விரலா வச்சுக்கிட்டு இருக்கு? அவங்க ஏதாவது ஒண்ணுன்னா திமுக மீது உடனடியாக களத்தில் இறங்குறாங்களா இல்லையா? இன்று வரை குற்றச்சாட்டில் கூட செந்தில் பாலாஜி பேர் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களை கரூர் போலீசார் என்ன வழக்கு போட்டாங்களோ, இன்னும் உங்க பாணியில அல்லது விஜய் பாணியில தாவேக்கா பாணியில சொல்லணும்னா ஸ்டாலின் போலீஸா இருக்கிற கரூர் போலீஸ் என்ன வழக்கு போட்டாங்களோ அந்த 5 பேர் மேலதான் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருக்கு. அது மாறவே இல்லை. அந்த எஃப்ஐஆர் தான் மாடிஃபை ஆகி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் சிபிஐல வழக்கு இருக்கு. நீங்க சொல்றது மீடியா சரௌண்டிங்ல தவிர்த்து மக்களுக்கே மீடியாவே கிடையாதுங்க. நான் மீடியா சரௌண்டிங்ல சொல்லலைங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இது கலை யதார்த்தம். நான் மாத்தவே இல்லையே. நான் எதையா மாத்தியா சொல்றேன்? யாருமே மாத்தி சொல்ல சார். நீங்க சொல்றது ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். கலை இது பிரகாரம் பாத்தீங்கன்னா விஜய் மேலதான் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்க விஜய் கட்சி 5 பேர் மேலதான் இருக்கு. ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதை மறைச்சுக்கிட்டு கடைசி நாள் இனிமே நம்மளை யாரும் பிரச்சாரத்துல அடிச்சுக்க முடியாது, இனிமே யாரும் எதிர் பிரச்சாரம் பண்ண முடியாது, கடைசி நிமிடம், கடைசி செகண்ட், கடைசி நொடியில போய் கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல பேசிட்டு ஓடி போன ஆள் யாருன்னா விஜய். அதற்கு மக்கள் விடை கொடுத்திருக்காங்க. 4ஆம் தேதி வரப்போகுது. அதோட விடை வேற. அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கினதே கரூர் தொகுதியில 90. அதாங்க, அதை வெயிட் பண்ணுவோம். இப்ப நீங்க சொன்ன இப்ப நான் என் பார்வைக்கு நான் இத்தனை 30 வருஷமா மீடியாக்குள்ள இருக்கேன். பல தேர்தல்களை பார்த்துருக்கேன். எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கேன். மகாமகம் குளத்துல இந்த அம்மையார் குளிக்க போய் எத்தனை பேர் செத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மையாரை ஜெயலலிதா முதலமைச்சரை உட்கார வச்சாங்க இல்லையா? இதே மக்கள் தானே உட்கார வச்சாங்க. அதனால நீங்க அந்த சம்பவம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறே இல்லாத அளவு கரூர்ல ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்காக போட்டிருக்காங்கன்றது தெரியல. அங்கே அதிமுக விஜயபாஸ்கரும் போய் களத்தில் நின்னார். இப்ப தாவேக்கா விஜய் மாதிரி ஓடி ஒளியில விஜயபாஸ்கர் அங்க போய் நின்னாரு, செந்தில் பாலாஜி அங்க நின்னாரு. 2 பேருமே களப்பணி ஆற்றிருக்காங்க. யார் அதை அறுவடை செய்திருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணுவோம். அதனால இப்ப நம்ம இந்த கருத்தையும் சொல்ல விரும்பல நான். அதே நேரத்தில் இங்க இருக்கிற சம்பவங்கள்ல பெரும்பாலான சம்பவங்கள் மிகைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பட்டியல் போட்டாங்க, நாள் குறிச்சிட்டாங்க, பதவியேற்புக்கு இடம் குறிச்சிட்டாங்க. பனையூர் பக்கமா IAS IPS அதிகாரிகள் வாக்கிங் போறாங்கன்னு சொல்றாங்க. உருட்டுறதுல இது முரட்டு உருட்டா இருக்குல்ல. இது மாதிரி உருட்டலாம், தப்பு இல்லை. அதாவது அவங்களுக்கு ஆதரவாளர்களை பேசுறது இயல்புங்க. ஆனா நம்புகிற மாதிரி சார் நீங்க உண்மையிலேயே விஜய் வெற்றி பெறுகிற வேட்பாளராக வருகிறார்னே வச்சுங்களேன், உங்க பாணியில எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, 0%. IAS அதிகாரிகள் ஏன் திருட்டுத்தனமா வாக்கிங் போனோம்? நேரா இல்ல போவாங்க. இப்ப எடப்பாடி வெற்றி பெறுகிறார் அப்படின்னா எடப்பாடியை போய் சந்திக்க IAS அதிகாரிகள் கலந்துதான் செய்வாங்க. தவிர்க்க முடியாது சார். அவர் நாளைக்கு முதலமைச்சரா போய் இவங்க சல்யூட் தான் ஆகணும். அதை எப்படி நீங்க மாற்ற முடியும்? அதுக்காக பின்னாடி பின்வாசல் வழியா வாக்கிங் போகும்போது ரகசியமா இதான் பனையூர் பங்களா, இந்த வீட்டுல தான் முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லுவாங்களா? கேட்கிறவன் கேனையனா இருந்தாலும் கேப்பையில நெய் வலிதுன்னு சொல்லுவாங்க சார், பழமொழி. ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்ன்ற மாதிரி சொல்லிட்டு திரிகிறாங்க. சரி, அவங்க 4ஆம் தேதி வரையும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷப்படுகிறாங்க, தப்பு இல்லை. அவங்களுக்கு காசு இருக்கு. என் தம்பி ஜெகதீஷ் ரூட்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அதுல லட்சமா காசை செலவு பண்றாரு. யார் வீட்டு காசு? எல்லாம் விஜய் வீட்டு காசு தான். அதே மாதிரி 6 அடி வளர்ந்த செல்ல எருமை ஒன்று இருக்கு, 6 அடி வளர்ந்த எருமை ஒன்று, ஆதவனு. அது ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்கிட்டு அது ஒரு கோடியா செலவு பண்ணிட்டு இருக்கு. இந்த பணம் பூரா சோசியல் மீடியால இன்ஸ்டாவா ரீல்ஸா செய்தியா பிட்டு செய்தியா வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் 4ஆம் தேதி வரை. டிவிகே சைடுல என்ன சொல்றாங்க, டிஜிட்டல்ல ஃபுல்லாவே ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குது, திமுக தான் ஃபுல்லாவே பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க அப்படியே சொல்லும்போது நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, இன்ஸ்டா எக்ஸ் ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை இடத்துல திமுக வருதுன்னு மட்டும் பாருங்க. பூரா குழந்தைகளை வச்சுட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தாத்தா பயந்துட்டீங்களா? எங்க மாமாவை பார்த்து பயந்துட்டீங்களா? போடுறது யாரு சார்? அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாட்கள் இல்ல, நான் முடிச்சிடுறேன். அந்த பெற்றோரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போகணும். இந்த மாதிரி குழந்தைகளை ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அந்த தற்குறி தண்ட முண்டங்களை கைது பண்ணி ஜெயில வைக்கணும். ஜெயில கூட வைக்க வேணாம் சார், ஒரு நாள் முழுக்க சிறையில
அது சிறை கூட வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் சுத்தம் பண்ற வேலையை வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பொம்பளையும் அவங்க அப்பனையும் ஆத்தாளையும் பொழந்தா சரியா இருக்கும். குழந்தைகளுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கலாம் சார். இது அரசியல் இல்ல, வெறுப்பு அரசியல். இப்போ யார் ஜெயிச்சாலும் அந்த பையனுக்கு ஏதாவது தெரிய போதா? அழுகுறாங்க, நிறைய குழந்தைகள் அழுகுறாங்க. நான் வந்து ஒரு பெற்றோரா இருக்கிறனால, ஒரு அப்பனா இருக்கிறதுனால எனக்கு இந்த வலி தெரியுது. இதெல்லாம் செய்யாதீங்க, தப்பா இருக்கு. 18 வயசுக்கு மேலதான் உனக்கு யாருன்னே நீ தெரியும். ஏன் வந்து அரசாங்கம் 18 வயசுக்கு மேலதான் உனக்கு எல்லா அங்கீகாரம் கொடுக்குது? லைசன்ஸ் அப்பதான் எடுக்க முடியும், கல்யாணம் அப்பதான் பண்ணிக்க முடியும், அப்பதான் ஓட்டு போட முடியும், எல்லா இடத்துலயும் உனக்கு அப்பதான் உனக்கான மரியாதை. நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு 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 பொண்ணு, ஒரு பையன், உனக்கு என்னைக்கு மரியாதை கிடைக்கும் சமூகத்துல? நீ சரியா இருப்ப, நீ எடுக்கிற நடவடிக்கை சரியா இருக்கும். அது வரைக்கும் உனக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கு இல்லையா? நீங்க மேலை நாடுகள்ல வேறங்க, 12 வயசுக்கு மேலேயே அவங்க நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இங்க இருக்கிற விஷயம் அதுதான். ஆனா இங்க குழந்தைகளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த விஜய் மாதிரியான கேவல பிறவிகள் தான் குட்டி நண்பா நண்பீஸ், நீங்கெல்லாம் போய் உங்க காதுல விசில மெதுவா ஊதி ஓட்டு போட அனுப்புங்க. மானங்கட்ட கேவல பிறவியா மாறி போயிட்டாரு விஜய். இது தேவையா? இது ஏத்துக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இது வந்து திமுக பண்ணலன்னு சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண பல தொகுதிகளில் சின்ன சின்ன பசங்களெல்லாம் மேலே ஏற்றி அவர் பிரச்சாரம் பண்ண வச்சார். சார் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சார். இது அதான் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறது நம்முடைய பழக்கமா போச்சு. நான் தப்பா சொல்லவே இல்லை, நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா உதயநிதி போகும்போது, எடப்பாடி போகும்போது, ஸ்டாலின் போகும்போது குழந்தைகளை கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க, அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. பேரே அது வளர்ந்துருக்கும், அது 4 வயசு 5 வயசா இருக்கும், அப்பதான் பேர்லாம் வாங்குவாங்க, பேர் வைப்பாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் எங்கேயாவது குழந்தைகள் கிட்ட, உங்க மாமா கிட்ட, உங்க அப்பா கிட்ட, உங்க தாத்தா கிட்ட ஓட்டு போட சொல்லு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரா உதயநிதி? சொல்லுங்க, ஆதாரம் காட்டுங்க. ஆனா அப்படி சொல்ல சார், இந்த தேர்தல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சார வாகனத்து மேல ஏத்தி நீங்க கேட்ட கேள்வியே இல்லாத குழந்தையை வச்சு மக்களே ஓட்டு போடுங்க திமுகக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்ற பதில், நான் கேட்கிற கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், நான் சொல்லவே இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு வேட்பாளர் பேசுனது குழந்தை, வேட்பாளர் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை, நீ போய் உங்க அப்பாட்ட, அம்மாட்ட, தாத்தா கிட்ட காதல விசில ஊதி ஓட்டு போட சொல்லு. சார் தேர்தல் கமிஷன் ஒரு வரையறை வைத்திருக்கு, சட்டம் நமக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்குது. எந்த ரூபத்திலும் யாரா இருந்தாலும், உதயநிதியா இருந்தாலும் அதான் சட்டம், விஜயா இருந்தாலும் அதான் சட்டம். குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா சட்டப்படி நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றது உதயநிதிக்கு அப்ளிகல் ஆகிறோம், நடவடிக்கை எடுங்க. நான் வேணா நான் சொல்றேன் சார், யார் செய்தாலும் தப்பு தான் சார். இதுல அதிகப்படியாக ரசிக மனப்பான்மையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற ஆள் வந்து விஜய். நீ ஸ்கோர் ஜாஸ்தியா வாங்குறியப்பா, ரசிகர்கிட்ட போய் கேவலமா பண்ணி வந்து உன்னுடைய செய்கையை காட்டுறிய, ஓட்டு வாங்குறியான்னு சொல்ல வரல நான். ரசிக மனப்பான்மை டான்ஸ் ஆடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, சிக்னல் காமிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்டைல் காட்டுறாங்க, இதெல்லாம் சினிமாவில் ஓகே சார். 5 வருஷம் சினிமாவில் அப்படி ஆடுற மாதிரி கொடுத்துட முடியுமா? ஒரு பாட்டில் ஓஹோன்னு வளர்ந்துடலாம், பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகலாம், பாட்டுல சினிமாவில். அரசியல் நடக்குமா? எம்ஜிஆர் ஆனாரு, எங்க ஆனாரு? எங்க ஆனாரு கேக்குறீங்க? எனக்கு காட்டுங்க, ஆதாரம் சொல்லுங்க. எம்ஜிஆர் அரசாண்டாரே சார். சார் சினிமா துறையில இருந்து வந்த எம்ஜிஆர் தான் சார் அரசாண்டாரு. சினிமா துறையில இருந்து நான் வந்து நீங்க அனுபவமான நெறியாளர் நான் நினைச்சிட்டேன். இவ்வளவு நீங்க விஜய் பேசுற உடனே நீங்க தற்குறியா மாறிட்டீங்களேங்க. 10 வருஷத்துக்கு மேல விஜய் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல வந்து தன்னுடைய கொள்கைகளை, அண்ணா கொள்கைகளை, திராவிட கொள்கைகளை பேசி 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 வளர்ந்த பிறகுதான் 77 அரசியலுக்கு வராரு. எது மூலமா பேசினார் சார்? எது மூலையா பேசுறா? சினிமாவில் என்ன பேசிட்டாரு விஜய்? அவர் சினிமா ஆடிட்டாரா, சரக்கு அடிச்சாரா, மாங்கா அப்படியே படுத்துக்கிட்டு பொம்பளைங்களோட கூப்பிட்டு வச்சாரா எம்ஜிஆர்? சார் எம்ஜிஆர் பேசுறது எல்லாமே அரசியல், விஜய் பேசுறது எல்லாமே கேவலம். சரக்குலயே மிதந்துகிட்டு இருக்காரு, போதை. அவர் படங்களை என்னைக்காவது மக்களை திருத்துகிற மாதிரி ஒரே ஒரு காட்சி, ஒரு படம் சொல்லுங்க. 69 படம் நடிச்சிருக்காரு, ஒரு படம் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க சார். விவசாயிகளுக்காக பேசியிருக்காரு, என்ன கீழ்ச்சிட்டாரு, என்ன பேசிட்டு சொல்லுங்க. அந்த நேரத்துல டெல்லியில விவசாயிகள் எவ்வளவு பாடுபட்டாங்க எனக்கு சொல்லுங்க சார். கத்தி படத்துல பேசுனதை சொல்றீங்களா? இவர் செய்கை என்னவா இருந்தது? இவர் பேசுறதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை பேசினாரா? நீங்க எங்கேயோ ஒரு விஷயத்தை நடத்தி 69 படத்துல ஏதோ ஒரு படம், அது இயக்குனர் படம், கத்தி முருகதாஸ் படம், முருகதாசுடைய வசனம். விஜய் பேசுற எல்லாமே பாருங்க தற்குறித்தனமா இருக்கும், தாண்டோடித்தனமா இருக்கும். அவர்களை நெறிப்படுத்துற விதமா இருக்காது, இளைஞர்களை நெறிப்படுத்துற விதமா இருக்கு. எம்ஜிஆர் விஜய் ஒப்பிடுறதே முதல் தப்பு சார். சார் ஒப்பிடல சார், சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்க. சினிமா அப்ப ஜெயலலிதா கூட சினிமா துறையில வந்தாங்க, அரசியல் கத்துக்காம வரலையே. ஸ்டாலின் கூட அரசியல் சார் அரசியல் கத்துக்கு தான் சார் வந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறது தன்மை இல்ல. நான் விஜய் வரலாம், அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அரசியலுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இதுவரை 2 வருஷத்துல விஜய் பேசின அரசியல் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தீய சக்தியை தாண்டி வேற சொல்லுங்க சார். திமுக வந்து ஏமாத்து ஊழல் சக்தி, அதை தவிர வேற சொல்லுங்க.
உருப்படியான அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா? கிடையாது. அப்புறம் எப்படி உன்னை அரசியல்வாதி ஏத்துக்க முடியும்? சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு மாற்றம் எப்படி கொடுக்க முடியும் சார்? சாதா நீ இதே விஜய்க்கு நான் வந்து உதாரணமா விஜயே சொல்றேன். விஜயே நீங்க புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க விஜய் கிட்ட. இன்னும் இருக்கு. ஏன்னா நான் விஜய் முத படத்திலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அவர் சார் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுக்கு எப்படி சார் நான் வாய்ப்பு தருவேன்? இல்லை சார், அவர் ஒரு படம் பண்ணிட்டு வரட்டும், ஜெயிச்சுட்டு வரட்டும், அப்புறம் வாய்ப்பு தரேன்னு சொல்றாரு. ஒரு சினிமா கேவலம் நீ வந்து ஒரு நடிகனா இருக்கிறதுக்கு உன்னை நடிகர் திறமையில உன்னை வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறது காமிக்கிற செல்லுலாயில வருகிற ஒரு படத்துக்கு ஒரு 200 கோடி ரூபா 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிற படத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸான இயக்குனரை தேடுகிற விஜய்க்கு 5 ஆண்டு காலம் இந்த மாநிலத்தை உயர்த்தணும், நடத்தணும், வழி நடத்தணும், கிட்டத்தட்ட 6 கோடி மக்களை வழிநடத்துகிற தலைவனாக முதல்வராக வருகிறதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணாமா? நடிகர்னு ஒரு அடையாளம் இருந்தா போதுமா? நேரா வந்து சீட்ல உட்காந்துக்க முடியுமா? பனையூர்ல வண்டி ஏறினா நேரா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து கதவு திறந்து சிஎம் நாற்காலில் உட்காந்துட முடியுமா? உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ என்ன பண்ணிட்ட இது வரைக்கும்? இந்த நாட்டு மக்களுக்காக இதுவரை விஜய் செய்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியுமா? உன்ன மாதிரி தான் நடிகர் சூர்யா அரசியலுக்கு வந்துதான் செய்யறாரு. அவரு கிடையாது. இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை ஐஏஎஸ் படிக்க வச்சிருக்காரு, ஐபிஎஸ் படிக்க வச்சிருக்காரு. டிஎன்பிசில மாணவர்கள் நிறைய வந்து எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வேலையில் சேர்ந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களை வந்து இன்னும் படிக்க வச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த இத்தனை ஆண்டு காலத்துல அரசியலுக்கு வந்தா செஞ்சாரா சார்? கவுன்சிலர் வாய்ப்பு தேடினாரா? எம்எல்ஏ வாய்ப்பு தேடினாரா? முதலமைச்சர் நாற்காலி தேடினாரா? அஜித் கூடவே இருக்காரு. அவங்க அப்பா அம்மா பேர்ல ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அஜித் பர்சனலா பழகி இருக்கேன், இன்னும் பழகிட்டு தான் இருக்கேன். அவருக்கு அவர் கவனத்திற்கு ஒரு விஷயம் போய் சேர்ந்தால், ஒரு மருத்துவ உதவியோ ஒரு எஜுகேஷன் உதவியோ நேரடியாக அவர் கவனத்துக்கு உண்மையான தகவல் போய் சேர்ந்தா யாரையுமே நம்ப மாட்டார் சார். நேரா அங்க வந்து நிப்பார். கண் கூட பார்த்தவன் நான் எத்தனையோ அனுபவங்களை சொல்ல முடியும். இன்னைக்குதான் அவரை சந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய வட்டங்கள்லாம் போட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இயல்பா இருந்தவர். லட்சங்கள்ல சம்பளம் வாங்கும் போதே அவ்வளவு இயல்பா இருந்த மனிதர். இந்த சினிமாவுக்காக மற்றதெல்லாம் விடுங்க சார். நீ மக்களுக்கு செய்யற, செல்லாம போற, நாசமா போற, ஏதோ பண்ணிட்டு போற. இந்த சினிமா வைரஸ் காலகட்டத்தில் எவ்வளவு பாதிப்பு? கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க நேரடியாக, மறைமுகமா. அதான் சினிமா துறையை சேர்ந்தவங்க சொல்றேன். இத்தனை அமைப்புகள், 23 அமைப்புகள் இருக்கு. அஜித் பல லட்சங்களை அந்த மக்களுடைய வாழ்வுக்காக கொடுத்தார். எல்லா சங்கத்துக்கும் நேரடியாக அவங்க அக்கௌண்ட்ல போட்டார். நான் ஒரு சங்கத்துல செக்ரட்டரியா இருக்கேன். எங்க சங்கத்துக்கே பணம் கொடுத்தார் அஜித். விஜய் சுய உழைப்பு, அந்த உழைப்பாளருடைய வேர்வையில தான் நீ வளர்ந்திருக்க. லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பளம் வாங்குற. இந்த வைரஸ் காலகட்டத்தில் விஜய் ₹10 கொடுத்தாருன்னு எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார். அப்ப உன் தொழில இருக்கிற உனக்கு உழைக்கிறவனுக்கே உன்னால் ஒரு பைசா கொடுக்க துப்பு இல்லாத விஜய் நாட்டை ஆளணும்னு வரிய. உன் குடும்பத்தை முதல்ல பாத்தியா? உன் குடும்பத்தை பாத்தியா? உன் மனைவி என்ன கேட்டாங்க? என்ன தவற பண்ணிட்டாங்க அவங்க? அவங்கள ஏன் நீ வீட்டை விட்டு விரட்டின? நீ பண்ற அயோக்கியத்தனத்தை, நீ பண்ற முள்ள மாதிரி தனத்தை, முடிச்சவைக்கு தனத்தை அவங்க தட்டி கேட்டாங்கன்னு வீட்டை விட்டு விரட்டிட்ட. அவங்க இதுதான் இந்த நடிகை தேவைப்பட்டால் பேர் சொல்லுவேன்னு தான் சொன்னாங்க. அவங்க பேரே சொல்லல. உனக்கு ஈகோ குத்திருச்சு. நான் யார் தெரியுமா? அந்த நடிகை நான் காமிக்கிறேன், அடையாளப்படுத்தினேன். நாசமா போறவனா அன்னிலிருந்து பெண்கள்லாம் உன்னை செருப்பால் அடிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் செய்த தவறுகள் சார். நான் வந்து விஜய் மீது தனிப்பட்ட பஞ்சாயத்தோ வாய்க்க தவிர எனக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாம சொல்ல வர்றதுன்னு தான் நீங்க நேர்மையா வாங்க. எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் அடையாளப்படுத்துறாரு பல இடங்கள், அண்ணாவை அடையாளப்படுத்துறாரு, இன்னும் பாத்தீங்கன்னா காமராஜர் அடையாளப்படுத்துறாரு, வேலுநாச்சியார் அடையாளப்படுத்துறாரு, அஞ்சலை அம்மாள் அடையாளப்படுத்துறாரு. நான் திருப்பி கேட்கிறேன், 5 நிமிஷம் அஞ்சலை அம்மாள் யாருன்னு உன்னால பேச முடியுமா? நான் பேசிட்டா 50 நிமிஷம் பேசுவேன். கேட்டது என்ன காரணம்னா, இவங்களெல்லாம் ஏன் அடையாளப்படுத்துறேன்னா எல்லாம் ஜாதி ஓட்டு. அஞ்சலி அம்மாலாம் வன்னியர் ஓட்டு கிடைச்சிரும், வேலுநாச்சியார்னா தேவர் ஓட்டு கிடைச்சிரும், காமராஜரா நாடார் ஓட்டு கிடைச்சிரும். நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் செய்திருக்கிறது எல்லாம் தான். நீ திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறேன்னு, திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறேன்னா அண்ணாவை ஏன்பா சேர்த்த? திராவிட கொள்கையோட ஊறி திளைத்தவர் அண்ணா. அதுல பேசி பேசி வளர்ந்தவர் எம்ஜிஆர். ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிட்ட. ஆனா ரோல் மாடல் ஜெயலலிதான்ற. யாரா நீ?